ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியிட இல்லை என்று பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தணிக்கை சான்றிதழ் பெறுவதில் சிக்கல் நிலவி வருந்த நிலையில் பட தயாரிப்பு நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியிட இல்லை என பட தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க கோரிய வழக்கில் ஜனவரி 9ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் திரைப்படம் வெளியீடு இல்லை என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, விரிவான விவரம். விக்னேஷ், தமிழகத்துல விஜய் ரசிகர்கள் பெரும்பாலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனநாயகன் படத்தோட புதிய அப்டேட் வெளியாகி இருக்கு. 9ஆம் தேதி வெளியாக இருந்ததா அறிவிக்கப்பட்டிருந்த ஜனநாயகன் அதோட வெளியீடு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறதா தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. அதாவது தணிக்கை சான்றிதழ் கிடைக்காத காரணத்தினால அதன் தீர்ப்பு 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில இந்த ஒரு முடிவை ஒரு கனத்த இதயத்தோடு எடுத்திருக்கிறதா KVN தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சொல்லியிருக்காங்க விக்னேஷ். அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு நீண்ட ஒரு விடுமுறை கால இடைவெளியில ஜனநாயகன் படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் அவருக்கான ஃபேர்வெல் படமா இருக்கக்கூடிய நிலையில இந்த படம் ஒரு பெரிய ஒரு வசூலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் இது ஒரு பெரிய எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில ஜனநாயகன் படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் தொடர்ந்து தாமதமாக்கப்பட்டு வந்த நிலையில தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினாங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி அது தொடர்பான தீர்ப்பை வரும் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த 9ஆம் தேதி தான் ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் தரப்புல அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட மலேசியா, சிங்கப்பூர் அது உள்ளிட்ட மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள்ல இந்த படம் வெளியீட்டை ஒத்திவைப்பதாக அந்தந்த நாட்டில் உள்ள விநியோகஸ்தர்கள் தரப்புல முதற்கட்டமா அறிவிக்கப்பட்டுச்சு. அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜனநாயகனுக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருந்த முதல் காட்சி மற்றும் முதல் நாள் காட்சிகளுக்கான தொகையை திருப்பி டிக்கெட் முன்பதிவு நிறுவனங்கள் திரும்ப கொடுத்தாங்க. தொடர்ந்து ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகுமா ஆகாதா, குறிப்பிட்ட நேரத்துல இல்லை அடுத்த கட்டத்துல தயாரிப்பு நிறுவனம் சிறப்புல என்ன செய்ய போறாங்க, இல்ல தணிக்கை வாரியம் சிறப்புல அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, நீதிமன்றம் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்க போகுது. ஜனவரி 9ஆம் தேதி காலையில 9 மணி காட்சி சிறப்பு காட்சி ஜனநாயகனுக்கு முன்பதிவு ஏற்கனவே தொடங்கப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலதான் நீதிமன்றத்தோட விசாரணை தொடங்கக்கூடிய ஒரு நிலையில ஜனநாயகன் 9ஆம் தேதிக்கு வெளியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில தயாரிப்பு நிறுவனம் ஒரு அறிவிப்பை முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. இதுல மறு வெளியீட்டு தேதி விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தங்களோட ஆதரவையும் தொடர்ந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்காங்க விக்னேஷ். பாலாஜி, இப்போ ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியீடு இல்லை அப்படின்றத அதிகாரப்பூர்வமா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ 9ஆம் தேதி தான் அதற்கான தீர்ப்பும் வரவிருக்கு. ஒருவேளை தீர்ப்பு சாதகமாக வரும் பட்சத்தில் அன்றைய தினமே வெளியாகுமா என்ற எதிர்பார்ப்பும் மேலோகி இருந்தது. தற்போது அன்றைய தினம் அறிவிப்பு இல்லை அப்படின்றதா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணுமா? ஆமா விக்னேஷ், ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜனநாயகனுக்கு 500 கோடி ரூபாய் முதலீடு செஞ்சிருக்கிறதா பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்திலே அது குறிப்பிட்டிருந்தாங்க.
இந்த படம் கிட்டத்தட்ட பல மாதங்களுக்கு முன்னதாகவே வந்து ஜனவரி 9 பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த திட்டமிட்டிருந்த ஒரு காரணத்தினால இப்ப அந்த அவங்க கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அறிக்கையிலே வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து இந்த படத்தோட வெளியீட வந்து திரும்ப நாங்க ஒத்தி வைக்கிறதா ஒரு வந்து தகவல் கொடுத்துருந்தாங்க. நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜனவரி 14 முன்னாடி 5 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து ஜனநாயகன் படம் வெளியிட வந்து தயாரிப்பு நிறுவனம் திட்டமிட்டு இருந்தாங்க. ஜனவரி 9 கணக்கு வச்சோம்னா ஜனவரி 9 இருந்து ஜனவரி 14க்குள்ள 5 நாட்கள் வந்து அந்த பண்டிகை தேதிக்கு முன்னதாகவே 5 நாட்கள் இருக்கு. அப்ப இந்த 5 நாட்கள் பண்டிகை தேதிக்கு முன்னதாக கணக்கு பண்டிகை தேதிக்கு 5 நாட்கள் முன்னதாகவும் 14ஆம் தேதிக்கு பொங்கல் ஒரு 5 நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் 10 நாட்கள் கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஆதரவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படக்குழு எதிர்பார்த்தாங்க. இதற்கிடையில சுதா கொங்காராவோட சிவகார்த்திகேயன் நடிப்புல பராசக்தி வந்து ஜனவரி 14ஆம் தேதிக்கு வெளியாகும் சொல்லப்பட்ட நிலையில அந்த படமும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு வந்து தேதி மாற்றம் செய்யப்பட்டது. அப்ப இந்த 5 நாட்கள் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு தனியா வர வேண்டிய வசூல் வந்து இதனால பராசக்தியோட குறுக்கீட்டால இது வந்து இந்த வசூல் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு ஏற்கனவே இது ஒரு பேச்சா இருந்தது. இந்த நிலையில தணிக்கை சான்று கிடைக்காததுனால ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. அந்த குழப்பத்தை தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. விக்னேஷ், உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. ஆனால் பறக்கும் மேடை பேச்சுகள், பரபரக்கும் செய்தியாளர் சந்திப்புகள், எடிட் செய்யாத முழுமையான பதிவுகள், எவ்வித இடையூறும் இல்லாத நேரலைகள், புதிய தலைமுறை டிஜிட்டலில் இருந்து புதிய படைப்பு PT Uncut.